இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, என்ன திடீர்னு பார்ட்டிலாம் வைக்கிற? என்ன விஷயம்? நான் தான் உன்கிட்ட போன்ல சொன்னேனே, ஒரு பார்ட்டி அம்மன் சிலை கேட்டாங்கன்னு. நீ தான் இல்லையான்னு சொல்லிட்ட. நான் வேற ஒருத்தங்கிட்ட இருந்து சிலையை வாங்கி அந்த பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன். அதுல 10 லட்ச ரூபாய் கிடைச்சது. அதை சந்தோஷமா கொண்டாடத்தான் உன்னை வர சொன்னேன். என்னப்பா யோசிக்கிற? இல்ல, நீ போன் பண்ணி கேட்டப்போ என்கிட்ட ஒரு அம்மன் சிலை இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் ஏன் என்கிட்ட இல்லைன்னு சொன்ன? உனக்கு முன்னாடியே இன்னொரு பார்ட்டிக்கு அதை நான் விலை பேசிட்டேன். அதனாலதான் உனக்கு கொடுக்க முடியாம போச்சு. இப்ப அந்த சிலை உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. எப்பா சகல, நீ சொன்னது கரெக்ட் பா. நம்ம அம்மன் சிலை இந்த குருமூர்த்தி கிட்ட தான் இருக்கு. அத இன்ஸ்பெக்டர் கிட்டயும் மறைச்சிட்டான். பரஞ்சோதி போன் பண்ணி கேட்டான் பாரு, அப்பயே அதை மறைச்சிட்டான். இப்பதான் பையன் உண்மையை ஒத்துட்டு இருக்கான். வேற என்ன சொல்றான்னு கேட்போம். சரி, நீ விற்க போற பார்ட்டி யாரு? அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டிப்பா. ஹோட்டல் அசோகல தான் தங்கியிருக்கான். நாளைக்கு காலையில 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ பணத்தை வாங்கிட்டு சிலையை வித்துற வேண்டியதுதான். சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டிங்கிற? அவனை நேர்ல பாத்திருக்கியா? பார்த்தது இல்லப்பா. வேற ஒரு கஸ்டமர் மூலமா தான் போன்ல பேசி வியாபாரத்தை முடிச்சேன். ஆளை நேர்ல பார்த்தது இல்ல. இது இல்லீகல் பிசினஸ் ஆச்சேப்பா. நீ எப்படி நம்பி செய்யற? கொஞ்சம் தப்புனாலும் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிருமே. இந்த பிசினஸ்ல வெளியாளுங்க அவ்வளவு சீக்கிரமா உள்ள வந்துட முடியாது. அதோட நம்ம ட்ரிக்ஸ் வெளியாளுங்களுக்கு தெரிய போறது இல்ல. இப்ப என்கிட்ட ஒரு பாதி 10 ரூபா நோட்டு இருக்கு. மீதி பாதி இருக்கிற 10 ரூபா நோட்டை அந்த ஆப்பிரிக்கன் கொண்டு வந்து கொடுத்தா நான் சிலையை கொடுக்க போறேன். ஓ, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் போதையில எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா, சும்மா தான் கேட்டேன். சரி சரி, சரக்க போடு. ஏப்பா, அப்ப சிலை நாளைக்கு தான் கை மாற போகுதா?